ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எண்ணெய்க்காய் வந்து பெரட்ட போகிறோம். எண்ணெய்க்காய் வந்து செய்ய போகிறோம், கத்திரிக்காய் பெரட்டை. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் நல்லா வெட்டி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் வெட்டி வச்சுக்கிட்டு உப்பு தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்துரும். ஸோ அடுத்து பார்க்க போகிற தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணுன்ட்டு நான் ஊசி மிளகா போட்டிருக்கேன். ஊசி மிளகா, வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, காஞ்ச மிளகா பூண்டு, வெங்காயம் கொஞ்சோண்டு, ஊசி மிளகா இடிச்சிட போகிறேன். கொஞ்சம் இடித்து வச்சு அதுக்கப்புறமா நான் போட்டு செய்வேன். ஸோ இது பார்த்திங்கன்னா புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன செய்யலாம் நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கலாம். அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டும் ஊசி மிளகாவும் இடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அது சேர்க்குறேன். லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஹாய். நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து கத்திரிக்காய் சேர்த்துருங்க. கத்திரிக்காய் வந்து போட்டு நல்லா கிண்டுங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லீட் போட்டு மூடிடுங்க. ஸோ நல்லா வேகட்டும் கத்திரிக்காய். அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க, சிம்மில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த புளி தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். ஸோ புளி தண்ணி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அப்புறமா என்ன செய்யறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா குக் ஆகிடுச்சு இந்த பிரிஞ்சால். ஸோ நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த எண்ணெய்க்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இறக்கிட்டு காட்டுறேன். அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த எண்ணெய்க்காய் வந்து ரெடி ஆச்சு, கத்திரிக்காய் பெரட்டை. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு டிஷ் இருக்குது நான் செய்கிறதுக்கு. அடுத்தது என்னன்னு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் தான் பொரிக்க போகிறோம். அடுத்தது மீனுக்கு வந்து மஞ்சத்தூள், உப்பு எப்பயும் போல் வந்து போட்டு ஊற வச்சுருங்க. ஸோ அடுத்தது வந்து மீன் பொரிக்க போகிறேன். மீன் பொரிச்சிட்டு அப்புறம் ஓவரால் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மீன் பொரிக்க போட்டாச்சு. எல்லாம் ஃபுல்லாக அலங்கரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றது காட்டுறேன். இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சமையல். எங்கள் வீட்டு சமையல் எண்ணெய்க்காய், அப்புறம் மீன் பொரித்தோம். ஸோ வாங்க சாப்பிட்லாம். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இன்னொரு விலாகில் லைஃப்பில் வருவேன். ஸோ நாளைக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸு நான் உங்களுக்கு ஏர்லியாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ டேக் கேர், பாய்.